أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் இருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் ஆகச் சிறந்த நாட்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானதாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே இந்த 10 நாட்களில் நாம் என்னென்ன அமல்கள் நம்மால் செய்ய முடியுமோ, எந்தெந்த அமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தையும் அல்லாஹ்வினுடைய பிரியத்தையும் நாம் பெற முடியுமோ அந்த அளவிற்கு நாம் முழு மூச்சாக அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்வினுடைய பிரியத்தையும் பெறுவதற்கான நற்பாக்கியமுள்ள அடியார்களாக நாம் மாற வேண்டும். இந்த அமல்கள் செய்வதினால் அல்லாஹ்விற்கு பிரியம் என்ற இந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இந்த 10 நாட்கள், இந்த தினங்கள், இந்த ஹஜ், இந்த குர்பானி, இந்த தியாகம், இந்த வரலாறுகள் யாரை கொண்டு சிறப்பு பெற்றிருக்கின்றதோ இந்த குடும்பத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பொதுவாக பல நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயங்களை குர்ஆன் ஹதீஸ் ஆங்காங்கே பேசுவதும் அவர்களுடைய ஈமானை நாம் நினைவு கூறுவதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த இடத்தில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள். அல்லாஹ்வை நான் இப்படி நேசிக்கின்றேன், அப்படி நேசிக்கின்றேன் என்று கூறுகிறார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் முன்னுதாரணமாக்கியிருக்கின்றான், உயர்மட்ட முன்னுதாரணமாக்கியிருக்கின்றான். ஒரு அடியார் என்னை நேசித்தார், அவர்களுடைய மனைவியும் என்னை நேசித்தார்கள், அவர்களுடைய மகனும் என்னை நேசித்தார், அந்த குடும்பமே என்னை நேசித்தது. நான் பதிலுக்கு அவர்களை நேசித்தேன். அவர்களுடைய விசுவாசம் எவ்வளவு உண்மையானது என்றால் நான் அதைவிட பன்மடங்கு அவர்களின் மீது நேசம் செலுத்தினேன். அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்திற்கு அல்லாஹ் சொல்ல விரும்புகின்றான், படைத்த ரப்புல் ஆலமீன் ஒரு குடும்பத்தின் மீதோ, ஒரு மனிதரின் மீதோ, ஒரு தாயின் மீதோ, ஒரு குழந்தையின் மீதோ அல்லாஹ் நேசம் வைத்து விட்டால், அல்லாஹ் பாசம் காட்டிவிட்டால் அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய கடைசி தன்மை எப்படி இருக்கும் என்பதனுடைய அடையாளம்தான் உலகம் முழுக்க இன்று லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜுக்காக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பை ஏற்று ஹஜ்ஜுக்காக அவர்கள் புனர் நிர்மாணம் செய்த அந்த கட்டடத்தில் குவிந்து கொண்டு இருப்பதும், அந்த தண்ணீரை கேனாக கொண்டு வந்து வீட்டில் சேமித்து வைப்பதும், அங்கு இருக்கக்கூடிய பொருட்களின் மீது மக்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுவதும், இவை யாவுமே அல்லாஹ் அந்த ஒரு குடும்பத்தின் மீது செய்த அருள் என்பதை நமக்கு காட்டுகின்றது. இதைத்தான் ரோல் மாடலாக ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் நாம் கேட்கின்றோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் நீ கருணை புரிவாயாக. எவ்வளவு கருணை புரிய வேண்டும், எவ்வளவு புரிய வேண்டும் என்று சொல்வதற்கு இந்த சமூகத்தில் யாருக்கும் தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய ஒரு அளவுகோலை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் மீதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் நீ எப்படி கருணை புரிந்தாயோ அந்த அளவிற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் நீ கருணை புரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அல்லாஹ் எவ்வளவு பரக்கத்தை செய்ய வேண்டும் என்று யாருக்கும் சொல்ல தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் ரப்பே நீ எவ்வளவு பரக்கத்து செய்தாயோ அந்த அளவிற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் நீ பரக்கத்து செய்வாயாக
என்ற இந்த அளவீட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி தந்திருக்கிறார்கள் என்றால் நாம் இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டும், இன்னும் ஆழமாக அல்லாஹ் கருணை செய்வானா அல்லது எப்படி என்று நமக்கு தெரியாது. அந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அல்லாஹ் சொரிந்திருக்கக்கூடிய அந்த கருணை, அந்த பரக்கத் இன்று உலகம் முழுக்க இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய உள்ளங்களையும் அந்த குடும்பத்தை அல்லாஹ் பதிய வைத்து விட்டார். முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, யூதர்கள் நஸ்ரானிகள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இன்று வரை நினைவு கூர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களில் சிலர்கள் அந்த தூதர்களை ஏற்பார்கள், இந்த தூதர்களை மறுப்பார்கள். இவர்களில் சிலர் இந்த தூதர்களை ஏற்பார்கள், அந்த தூதர்களை மறுப்பார்கள். ஆனால் இந்த இரு சாராரும் நீங்கள் பார்க்கலாம், யூதர்களாக இருக்கட்டும் நஸ்ரானிகளாக இருக்கட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுப்பதே கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏசுவதோ திட்டுவதோ கிடையாது. முஸ்லிம்களால் மாத்திரம் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியத்தை உயர்த்தவில்லை, யூதர்கள் கிறிஸ்தவர்களாலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹு தஆலா உயர்த்திய வைத்திருக்கின்றான். ஒரு குடும்பத்தையோ ஒரு மனிதரையோ அல்லாஹ் நேசித்து விட்டால் அதனுடைய இம்பேக்ட் இப்படித்தான் இருக்கும் என்ற சான்றை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு கொடுத்து வைத்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஜம்சம் தண்ணீரை கொண்டு வருகிறார்கள், ஜம்சம் நீரை பற்றி பேசுகிறார்கள். அதனுடைய கிணற்றின் ஆழம் இவ்வளவுதான், ஆனால் இத்தனை ஆண்டுகளாக தண்ணீர் வருகின்றது என்று பல ரிசர்ச்சுகள், பல அது இது, அதில் தங்க பஸ்பம் கலந்திருக்கின்றது, அந்த தண்ணீரில் இவ்வளவு புரோட்டீன் இருக்கின்றது, அது கெடாமல் இருப்பதற்கு இதுதான் காரணம், அது பாசி பிடிக்காது, என்னென்னமோ உலகத்தினுடைய அடிப்படையில் அந்த நீர் எவ்வளவு சிறந்ததாக இருக்கின்றது என்று என்னென்னமோ பல காரணங்களை சொல்லி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்த மட்டிலும் அல்லாஹிற்கு இதெல்லாம் தேவையே இல்லை, இவை அல்லாஹுக்கு தேவையில்லை. அல்லாஹு தஆலா ஏற்கனவே பல உதாரணங்களை காட்டித்தான் வைத்திருக்கின்றான். நம்மை பொறுத்த மட்டிலும் அந்த தண்ணீர் எவ்வளவு தூய்மையானதோ, எவ்வளவு வெண்மையானதோ, அந்த தண்ணீர் எவ்வளவு சத்து வாய்ந்ததோ, இந்த தண்ணீரை விட தூய்மையானதாக இருந்தது இந்த தண்ணீர் யாருக்காக அல்லாஹ் கொண்டு வந்தானோ அந்த தாய் மகனுடைய ஈமான் வெண்மையானதாக இருந்தது. அவ்விருவர்களுடைய தக்வா இன்னும் தூய்மையானதாக இருந்தது இந்த தண்ணீரை விட. அவ்விருவர்களுக்காக வரப்பட்ட இந்த தண்ணீர் அவர்களுடைய இறையச்சம், தவக்குள் எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உருகி கொண்டிருந்தார்களோ, அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவர்களாக இருந்தார்களோ, அவர்களுடைய ஈமானையும் தக்வாவையும் தவக்குலையும் இஹ்சானையும், ஒரு முஸ்லிம் இப்படித்தான் வாழ வேண்டும், அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும், இந்த உலகத்தை ஒட்டுமொத்தமாக தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வை சார்ந்து வாழ்வது எப்படி என்று ஜம்சம் தண்ணீரை நீங்கள் கண்ணாடியாக வைத்து பார்த்தால் அதில் உங்களுக்கு புலப்படுவார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தக்வா, சாரா அதே போன்ற ஹாஜர் அலைஹிமஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்கள் இந்த தண்ணீரிலே கண்ணாடி போன்று உங்களுக்கு தெரிந்து கொண்டே இருக்கும். இதை அல்லாஹு தஆலா அந்த தண்ணீரிலே வைத்திருக்கின்றான். ஒரு குடும்பத்தின் மீது அல்லாஹ் அன்பு செலுத்தி விட்டால், பாசம் வைத்து விட்டால் அதனுடைய வெளிப்பாடு இப்படித்தான் நாம் அருள் புரிவோம், கியாமத் நாள் வரைக்கும் இது இருந்து கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு நேரத்திலும் இதை அல்லாஹ் புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயர்வை அல்லாஹ் இங்கோடு நிறுத்திவிடாமல் மறுமையில் அளவுக்கு அதிகமான கண்ணியத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அதில் ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹு தஆலா எழுப்பியதற்கு பின்னால் கியாமத் நாளையில் இரண்டாம் சூர் ஊதப்பட்டு ஒட்டுமொத்த மக்களையும் அல்லாஹு தஆலா எழுப்பக்கூடிய நேரத்தில் எல்லா மனிதர்களும் நிர்வாணிகளாக இருப்பார்கள், ஆடை அணியாதவர்களாக. எப்படி பிறக்கும் போது அல்லாஹு தஆலா படைத்தானோ இந்த நிலையில்தான் ஒட்டுமொத்த உலகமும் இருக்கும். இந்த நேரத்தில் அல்லாஹ்வினால் முதலாக ஆடை அணிவிக்கப்படுபவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். இவ்வளவு கண்ணியம் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் தந்ததனுடைய வெளிப்பாடு அவர்களுடைய ஈமானும்
அவர்களுடைய தக்வாவும், இந்த உலகத்தில் ஒரு அடியான் முற்றிலும் அல்லாஹ்வை சார்ந்து வாழ வேண்டும் என்று யார் தேடினாலும் அவர்களுக்கு முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் இருக்கின்றது. அவர்களும் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தார்கள். 60-70 ஆண்டுகள் அல்ல, கிட்டத்தட்ட 175 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். இந்த உலகம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஆசாபாசம் அவர்களுக்கும் அவர்களுடைய ஊரும் சொன்னது. இப்படியெல்லாம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் என்று அவர்களுக்கும் ஷைத்தான் வழிகாட்டத்தான் செய்தான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தேர்வு மறுமையாக இருந்தது. அல்லாஹின் பக்கம் செல்வது எப்படி என்று இருந்தது. தன்னுடைய குடும்பத்தார்களையும் தன் வழியில் செலுத்துவது எப்படி என்று இருந்தது. தன் மனைவியையும் தன் மகனையும் தன்னுடைய ஈமானின் அடிப்படையிலேயே வழிநடத்துவது எப்படி என்று தான் இருந்தது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பமாக இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொரிந்த அருள், அவர்களுடைய மகனை அல்லாஹ் நபியாக ஆக்கினான். இன்னொரு மனைவியின் மூலம் பிறந்த மகனை அவர்களையும் அல்லாஹ் நபியாக ஆக்கினான். அவர்களுக்கு பிறந்த மகனை அல்லாஹு தஆலா மீண்டும் நபியாக ஆக்கினான். அவர்களுக்கு பிறந்த மகனை மீண்டும் அல்லாஹு தஆலா நபியாக ஆக்கினான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த குடும்பம் வம்சாவளி. உலகத்துல பல பேர் பேசுறாங்கல்ல, இந்த வம்சாவளி அந்த வம்சாவளி. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம், சங்கையானவருடைய மகன் சங்கையானவர், சங்கையானவருடைய மகன் சங்கையானவர், சங்கையானவருடைய மகன் சங்கையானவர், அவருடைய மகனும் சங்கையானவர் என்று 4 தலைமுறைகளும் நபிமார்களை கொண்டு அல்லாஹு தஆலா அலங்கரித்த ஒரே குடும்பம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் என்ற இந்த சிறப்பை அல்லாஹு தஆலா அந்த குடும்பத்திற்கு தந்திருக்கின்றான். இதனுடைய ஒட்டுமொத்த நோக்கம், காரணம், அல்லாஹ் இந்த உலகத்திற்கு பறைசாற்ற விரும்புகின்றான். நீங்கள் என் பக்கம் நெருங்கும் போது, இறையச்சத்தோடும் ஈமானோடும் என் பக்கம் நீங்கள் அடியெடுத்து வரும்போது, இந்த உலகம் பல சோதனைகளால் சூழப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்தை நீங்கள் துறக்க நேரிடலாம். இந்த உலகத்திற்குள் பல இடர்கள் வரலாம், பல பிரச்சனைகள் வரலாம். எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து என் பக்கம் நீங்கள் நெருங்க முயலுங்கள். இப்ராஹிமை போன்று அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்களை போன்று அவர்களின் மீது சாந்தி உண்டாகட்டும், இப்படி நீங்கள் நெருங்குங்கள். ஒரு கட்டத்தில் உங்களுடைய ஈமானை, தக்வாவை, இஹ்சானை, தவக்குலை நான் பொருந்தி கொண்டதற்கு பின்னால் உங்களின் மீது என்னுடைய அருள் இப்படி இருக்கும். அதற்கு சான்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் என் பக்கம் நீங்கள் நெருங்கி வந்து நான் உங்களை நேசித்து விட்டால் உங்களையும் இப்படித்தான் இம்மையிலும் மறுமையிலும் நான் கண்ணியத்திற்கு மேல் கண்ணியப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்பதற்கான சான்றாக அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை நமக்கு காட்டியிருக்கின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சங்கைக்குரிய இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்களை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தியதை நமக்கு நினைவூட்டுகின்றது. அதற்கு காரணம் அவர்களுடைய ஈமானும் தக்வாவும் தான். இதே அடிப்படையில் யார் அல்லாஹ்விடத்தில் நெருங்கினாலும் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டால், அவர்களை அல்லாஹ் நேசித்து விட்டால், அல்லாஹ் அந்த அடியானின் மீது தன்னுடைய கருணையை பொழிய ஆரம்பித்து விட்டால் பின்பு யாராலும் அதை நிறுத்த முடியாது. இந்த உலகம் முழுவதற்கும் அதை பறைசாற்றுவான். இம்மையிலும் கண்ணியப்படுத்துவான், நாளை மறுமையிலும் அந்த அடியாரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் என்ற விஷயத்தை நம்மால் இங்கிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த பட்டியலில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நாளை மறுமை நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடும் அவர்களுடைய குடும்பத்தார்களோடும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவழியில் வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அத்தனை நபர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு